Hey guys, welcome back to my channel Aishu's Lifestyle. நான் உங்கள் ஐஷு. காலையில் ஏஞ்சிட்டு வெயிட் செக் பண்ணலாம். வெயிட் செக் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்டு எப்பவும் போல் எனக்கு டே எப்படி போகுது. நேற்று வந்து நம்ம போஸ்ட் போட்டிருப்போம் இந்த மாதிரி குரூப் ஜாயின் பண்ணோன்னு. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ஒரு 1000 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே எப்படி போகுது இதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். எடுத்த உடனே வைபாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு வெயிட் செக் பண்ணலாம் வாங்க. இன்னொன்று வந்து சோயா சங்க்ஸ் நிறைய பேர் கேட்குறது சோயா சங்க்ஸ் ரெசிபிஸ் போடுங்கன்னு. சோயா சங்க்ஸை நிறைய விதமாக பண்ணலாம். பட் நான் பண்ணுறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு டக்குன்னு இப்போ பசிக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது நான் பண்ணுற விஷயம் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசணும், திருப்பியும் கண்டிப்பாக பேசணும். பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நான் வந்துட்டு வந்து என்னன்னு சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவை ஃபுல்லாகவே பார்க்க மாட்டீங்க. அதை பற்றி தான் பேசணும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு பேசுகிறேன். ரொம்ப பசிக்குது. மேக்கிங் வீடியோ பார்த்துட்டு அப்படி சர்னு வரலாம். நான் வந்துட்டு 100 கிராம் ஆஃப் சோயா சங்க்ஸ் வந்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன். ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால டெலிட் பண்ணேன். இப்போ வந்துட்டு மறுபடியும் சொல்லுவேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். தயவு செய்து நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கும் சேர்த்து பண்ணுறனால தான். இல்லைனா 100 கிராம்ஸ் தான் எடுக்கணும். நான் எடுத்துக்கிட்டால் 100 கிராம்ஸ் எடுத்துக்குவேன். வீட்டுக்கு எல்லாருக்கும் பண்ணுறனால நம்ம வந்து அதிகமாக போட்டுக்குவோம். அதனால தான் நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை அலசி ஒரே ஒரு கொதி சூடு ஏற்ற போகிறோம். காட்டுறேன் அப்படின்னு அலசிட்டு வரலாம். வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படியே போட்டாதீங்க. தண்ணி இருத்தாச்சு, ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். போதும். தண்ணி எடுத்து தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சாஃப்ட் ஆகணும் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு சும்மா ஒரு சூடு அதை பட்டா போதும். வந்தோன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும். ஏன் அப்படின்னா அந்த தண்ணியிலே ஊறி சூடாக இருக்கும். இதை வந்து புழிஞ்சு எடுக்கணும். நான் எப்படின்னு காட்டுறேன். இது வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இல்லை என் கை போயிடும். மாதிரி தண்ணியை வடிகட்டி இப்படி புழிஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்க வாட்டர்லாம் வந்து வரும். ஸோ புழிஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கட்டை மாதிரி இருந்தது, இப்போ பாருங்கள் சாஃப்ட் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வாங்குங்க. இது வந்துட்டு இதுதான் கிடச்சிச்சின்னு வாங்கினேன். ஆக்சுவலாக நான் சின்னது மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா அதை வந்து இது பண்ண இந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. என்ன 100 கிராம்ஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறது. இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ப்ரோட்டீன் அதிகம் அண்ட் வந்துட்டு நல்லா ஃபில்லிங்காக வச்சுக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இது எடுக்கலாமா டெய்லின்னு. நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஓகே, மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். பாய். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கோகோனட் ஆயில் ஒரே ஒரு ஸ்பூன், அம்புட்டு தான். என்னக்கா இவ்வளோண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா, இவ்வளோ யூஸ் பண்ணிங்கன்னா தான் கேலோரிஸ் கம்மியாகும். ஆயில் கம்மி பண்ணணும். டேஸ்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். அது கூட வந்துட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். எடுத்தேன், ஸ்லோமோவில் போயிடுச்சு, மன்னிக்கவும். சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளேவர். அண்ட் வந்துட்டு என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் தாராளமாக யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். கோகோனட் ஆயில் வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில், அதான் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் தலைக்கு தேய்க்கிறது எடுத்து போட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ யூஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஒரே ஸ்பூன்லேயும் நான் சொல்கிற மாதிரி அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து ஒரே ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். இது கூட கார்லிக் சேர்த்துக்கலாம். எனக்கு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு வெறும் பிளெயினாக எப்படி 2 மினிட்ஸில் பண்ணுவேன் அப்படின்றத காட்ட போகிறேன். பேச்சுலர் சமையல்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேன். 2 மினிட்ஸில் வந்து வாங்க பார்க்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு மட்டும் இப்போ சேர்க்குறேன். ஓகே, கார்லிக் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. எனக்கு என்னென்னா வர இந்த கோகோனட் ஆயில் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் நல்லெண்ணெயில் தான் சமைப்பேன். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் தான். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. இருக்கிறத வச்சு தான் சமைக்க முடியும், சாப்பிட முடியும்.
இது வந்து தாளிச்சிக்கலாம். இது வந்து ஒரு பேச்சுலர் சமையல் கூட வச்சுக்கலாம். எனக்கு கார்லிக்கோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கார்லிக் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த சிம்மில் தான் இருக்கணும். நம்மளோட தண்ணி சேர்க்க போகிறோம். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுறேன். இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஒரே ஸ்பூனில் தான் சமைக்கிறோம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் வரப்போகுது. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. என்ன இது கூட சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, என்னோடய ஃபேவரட் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தட்டுப்பாடு இருக்கிறது, அதனால் 1/4 ஸ்பூன் மஞ்சள், இருக்கிற மஞ்சளை போட்டுருக்கேன். இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூன் அண்ட் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அண்ட் நம்மளோட ஆச்சி சிக்கன் மசாலா நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கொண்டு கிளற வேண்டும். இந்த டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு டைம் சொல்ல கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகே, நிறைய பேர் நிறைய டிஷ் ட்ரை பண்ணி நல்லா இருக்குது உங்கள் டிஷ்லான்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, கிண்ட முடியல, வந்துடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு நான் அடிமை, நான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இட்ஸ் ஹெல்ப் டு. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சோயா சங்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். யாராவது பிளேட்டில் இருந்தால் கூட சிறு வயசுலேருந்தே திருடி தின்றுவேன். உங்களுக்கு வேணுமா இது அப்படின்னு கேட்டெல்லாம் சாப்பிடுவேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சிருக்கோம். இது இருந்தால் போதும் எனக்கு 3 வேலையும் அப்படின்ற மாதிரி. டேஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஷெஃப் டாமோ தெரியுமா உங்களுக்கு, வெங்கடேஷ் பட் விஜய் டிவியில் வருவாங்க. அது மாதிரி 3 பார்த்தே நான் வந்துட்டு எனக்கு உப்பு கரெக்டாக இருக்காது. இது வந்துட்டு ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாக மாடு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக. நான் வந்து சின்னதாக வாங்குவேன், குட்டி குட்டியாக அது மாதிரி. இது வந்து கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபைன், பிகாஸ் ரொம்ப பசிக்குது. மீன் வயல் வந்து நான் சப்பாத்தி போட போகிறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன், இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்துட்டு கழுத்து வலிக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு லேப்டாப்பில் பண்ணுங்கள், ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் அன்புகளை தெரிவிச்சிங்க, ரொம்ப நன்றி. பட் அதுக்கு கொஞ்சம் வசதி இப்போ இல்லாத காரணத்தால் நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாத்தையும் வாங்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் கடவுள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கணும், சீக்கிரமாக வாங்கணும். அதனால தான் ஃபோன்லேயே எடிட் பண்ணி, ஃபோன்லேயே வீடியோ எடுத்து, ஃபோன்லேயே அப்லோட் பண்ணி, ஃபோன்லேயே எப்படிலாம் போய் காட்டி ஒழுங்கு அப்படி வைக்க முடியாமல், கரெக்டாக காட்ட முடியாமல் இருக்குது. ஓகே, பண்ணலாம். இது நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா ஏறட்டும். பக்கத்தில் வந்து சப்பாத்தி போடலாம். நிறைய பேர் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடணுமா? சப்பாத்தியில் வந்துட்டு காப்ஸ் அதை விட இதில் இருக்குன்னா ஹை ஃபைபர் இருக்குது சப்பாத்தியில். ஸோ அதனால தான் ஒன்று எடுத்துக்கிட்டு இதை நிறைய வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அப்படியே சூப்பராக இருக்கும். நான் நைட் டின்னராக எடுப்பேன், ஏன்னா லைட் வெயிட்டாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நான் இதை எடுக்க போகிறேன். இந்த ரெசிபி கேட்டனால நான் இப்போ போடுறேன். சப்பாத்தி போட்டேன், ரெடி பண்ணிட்டுருக்கோம், பார்க்கலாம். சிக்கன் மாதிரி இருக்கா நம்ம பஃபர் சிக்கன் சோயா சாங்ஸ் ரெடி. இதில் வந்துட்டு நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கணும். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் வந்துட்டு சோம்பு, இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதுதான் நிறைய போடும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வெங்காயத்தை கழிச்சுக்கலாம். மீன் மாதிரி வந்துட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். நான் ஒரு ஷெஃப் டாமோன்னு சொன்னேன் இல்லையா, சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். ஓகே, வாங்க அங்கே போய் பார்க்கலாம். சாப்பிட்றதுக்காகவே பிறந்திருக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஃபேவரட் ஹூடு. முக்கியமான அப்டேட் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கேட்ட குரூப்போட அப்டேட் தான், அதை பற்றி தான் நான் பேசணுன்னு இருக்கேன். 100 கிராம் ஆஃப் சோயா சங்க்ஸ், ஹாய். என்னக்கா பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னா,
நேற்று வந்துட்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் போஸ்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தான் போய் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தான் போய் போட்டேன். என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் குரூப் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ வந்து நான் சடனாக வந்து பிளான் பண்ணி ஓகே திடீர்னு சொன்னால் சேர முடியாதுன்னு சொல்லி தான் நான் இங்கே வீடியோவாக போட்டுட்டு நான் அங்கே போனேன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் சில பேருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் லிங்கை பின்டு கமெண்டாகவே கொடுத்துட்ருந்தேன். ஸோ சேர்ந்துட்டீங்க. கிட்டத்தட்ட 1080 பேர் வந்துட்டு ஒரு 1 hour 2 hourல சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தவொன்னு என்ன ஆச்சு அப்படின்னா சேர்ந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாரும் ஹாய் அதுக்கப்புறம் ஹாப்பி டு என்னை சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜாக போட்டுட்ருந்தீங்க. ஸோ இது என்னென்னா இப்போது நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னது 100 பேராக தான் நான் எடுப்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டையும் பார்த்து தான் நான் வந்துட்டேன் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு நான் வந்து ஒரு 100 பிளேட்டை பார்க்கணும். 100 பிளேட்டை பார்க்கணும், 100 பேர் பார்க்கணும். என்ன பண்ணுறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்களா, எவ்வளோ நேரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் இண்டிவிஜுவலாக பார்க்கணும். ஸோ குரூப்புன்னு கேட்டிங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தீங்க. ஸோ நானும் வந்துட்டு இந்த ஐடியாவை என்ன பண்ணேன்னா நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில்னா குரூப்பில் சேர்த்துடுறேன், எவ்வளோ பேர்னாலும் சேர்த்துடுறேன். ஆனால் நீங்கள் குரூப்பில் பிளேட் மட்டும் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன கைட் பண்ணணும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அதை பற்றி தான் சொல்லணும். நான் வீடியோ 10 நாள்லேயே முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஆனால் குரூப்புக்கு வந்தவங்க அது நியூ பர்சனா என்னன்னு எனக்கு சுத்த ஐடியா கிடையாது. சில்லி கொஷின்ஸ், சின்ன கொஷின்ஸ். அப்படி நான் சொல்கிறேன், இனிமே தான் வெயிட் லாஸ் ட்ரிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிற கொஷின்ஸ். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஹெல்திஃபை மீ ஆப்னா என்ன, டீ குடிக்கலாமா, ரொம்ப சின்ன கொஷின்ஸ். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா என்னோட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. என்னோட வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்றதுக்காக சொல்ல, அந்த ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியுது கமெண்ட் செக்ஷனில் ரேண்டமாக கொஷின்ஸ் வருது அப்படின்னா நான் அப்பயும் எனக்கு ஒரு மாதிரி ஆகும், என்னடா வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு. நான் எல்லா வீடியோவிலும் இந்த வார்த்தையை சொல்லிப்பேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்னன்னா இப்போ நான் இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கேன், டக்குன்னு உங்கள் ஆன்சருக்கான பதில் அதுலேருந்து வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்பினேன் நான். அப்போது யூடியூப்லேருந்து ஒரு 1000 பேர் எடுத்தாச்சு. அங்கே குரூப்புக்கு வந்துட்டு வீடியோவே சுத்தமாக பார்க்கல போல இருக்கு. சின்ன கேள்விகள். அப்போது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க இந்த வீடியோவில் இந்த 10 நாள் நீங்கள் டே 1லேருந்து இந்த 10 நாள் பார்த்தாவே போதும், அவங்க கம்ப்ளீட்டாக உண்மையாக சொல்கிறேன், பார்த்தவங்க டவுட் கிளியர் பண்ணுறாங்க. அங்கே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க இந்த வீடியோ இதில் இருக்குது, இதில் இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்காங்க இன்னாங்க அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. நான் சொன்ன என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு அதை அழகாக எழுதிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியும் இருக்காங்க. ஆனால் ஏங்க இந்த வீடியோலேருந்து இந்த 10 வீடியோவில் தான் இருக்குது. நான் போட்டதே 10 வீடியோ தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டே 1 ப்ரிப்பரேஷன், அப்புறம் டே 1லேருந்து 10 நாள் வீடியோ, மிஞ்சி போனால் 12 வீடியோ இருக்குமா, அதில் ஒரு பர்த்டே வீடியோ ஒன்று இருக்கும், 13 வீடியோ. இந்த 13 வீடியோலையும் வெயிட் லாஸோட ஹோல் இதுவே முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டவுட்ஸ், நீங்கள் கேட்ட டவுட்ஸ் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த 10 நாளை உட்காந்து கரெக்டாக நான் பேசுறது கடன்னு இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து 1xல 2xல வச்சா கூட அவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கேன். அதையும் நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க, அந்த அக்கா வீடியோ போய் பாருங்க அகைன் கொஸ்டின் எழும்புது. அப்போது அந்த 1000 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி கான்வர்சேஷன் வருது, ஸ்டோரேஜ் ஃபுல் வருது, எல்லாம் திருப்பி கான்வர்சேஷன் வரும்போது ஸ்டோரேஜ் ஃபுல் வருது, எக்ஸிட் ஆகும். அக்கா நான் போகிறேங்க்கா, இந்த குரூப் ஸோ ஹார்ட் அப்படின்ட்டு போகிறாங்க, ரொம்ப கஷ்டம்க்கா, நீங்கள் எப்படிக்கா மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு யாரையும் ஹர்ட் பண்ணவும் கூடாது, நான் யாரையும் எக்ஸிட் ஆகவும் கூடாது. அதே மாதிரி 2வது விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டயபெட்டிக்கு பிபி சுகர் எதாக இருந்தாலும், பிபி சுகரு தைராய்டு இவங்க எல்லாம் ஒன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. நான் என்ன வீடியோ வாழையாதையாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன உடம்பு சொல்லனாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்கேனா, இல்லை கமெண்ட் செக்ஷனில் யாரையாவது நான் சொல்லியிருக்கேனா, எவ்ரி சிங்கிள் டைம் நான் சொல்கிறது. ஏன்னா உயிர் பாடி ரொம்ப முக்கியம். என் உடம்பு எனக்கு தான் தெரியும், அதை உட்கார முடியல இடுப்பு வலி, இது எனக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியுமா, இல்லை சொன்னால் மட்டும் ஓகே இடுப்பு தானே வலிக்குது, அது என்னது ஏது, எனக்கு சி செக்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு இடுப்பு வலிக்குது. அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கும். நான் உட்காந்து கிளியராக குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி எவ்வளோ பேர் அக்கா இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க. நான் சொல்லிட்டா, வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எல்லாமே தெரியுது. அதிலே தெரியுது அவங்க வீடியோ பார்த்துருக்காங்க. முக்காவாசி வீடியோ பார்க்கலங்க, முக்காவாசி பேர் வீடியோ பார்க்கல, சுத்தமாக தெரியல.
எவ்வளோ நீங்களே சொல்லுங்க, தயவுசெய்து குரூப்ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் தெரியுமா. ஆனால் நான் வாயே பேசலை. ஒரு கட்டத்தில் நான் அப்படியே மூளை உள்ளெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொன்னேன் ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கும்னு. ஆனால் இன்னைக்கு 1000 பேர் சேர்த்துட்டு மூளை உள்ளெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு குறை தான், வீடியோவை ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுலேயும் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கொஷினை கேட்டுடுறீங்க கமெண்ட் செக்ஷனில். அந்த வீடியோலேயே அந்த கொஷினுக்கான ஆன்சரும் இருக்குது. அது தெரியுமா, நான் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நான் காமா உட்காந்து நான் டெக்ஸ்ட் கமெண்ட்ஸும் போட்டிருக்கேன். அம்மா ப்ளீஸ் வீடியோ பாருங்கம்மா, வீடியோலேயே நீங்கள் கேட்குற கொஷின் இருக்குமா. ஏன்னா நீங்கள் கேட்குற கொஷினை தான் நான் வீடியோவாகவே போடுறேன். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திருப்பி அந்த கொஷின் கேட்குறீங்கன்னா ஆப்வியஸாக தெரியுது நீங்கள் வீடியோ பார்க்கலன்னு. ஸோ நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்கிற காரணம் இதுதான். என் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் புரியும். அறகுறையா தள்ளி விட்டு, ஏன்னா நான் வந்து அன்வான்டாக எதுவுமே பேசல, எதுவுமே அன்வான்டாக பேசல. இந்த 10 நாளுமே நீங்கள் கேட்குற கேள்விகள், நான் என்ன சாப்பிட்டேன், நீங்கள் என்ன சாப்பிட்ணும், என்னென்ன நான் பண்ணேன், இதை தான் நான் வந்து பேசியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தவிர நான் வேறு அன்வான்டாக எதுவுமே பேசல. ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக வந்துட்டு இந்த இடத்துல இதை சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல இதை சொல்லியிருக்காங்க. 1000 பேர் எப்படிங்க என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்? சத்தியமாக 2 நாள் மூளைலாம் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. இருக்கிற ப்ரெஷரோட ஓவர் ப்ரெஷர் ஆக்குற மாதிரி. அப்புறம் குரூப்பில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்க, அக்கா இது வேலைக்கு ஆகாது, நீங்கள் வந்து குரூப்பை எக்ஸிட் பண்ணிடுங்க, குரூப் வேண்டாம், நாங்கள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் கிளியராக சொல்ல மெசேஜ் நான் சைடில் இருக்கேன். அப்போ இங்கே எப்படி இவ்வளோ பேஷன்ஸாக எப்படி இருக்கீங்க, எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, ஹவு டு ஹேண்டில், எப்பா முடியல பேசிகிட்டே இருக்காங்களே. ஓகே, எனக்கு புரியுது, ஒரு குரூப்பில் வந்திருக்கீங்க. நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் யாரும் வீடியோ பார்க்கல போல இருக்கு, எனக்கு தெரியுது. நீங்கள் போய் ஓகே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே நம்ம தேவையில்லாமல் நம்ம மறுபடியும் கேள்வி கேட்கும் போல இருக்கா, இப்போ வீடியோ பார்ப்போம். நான் சொல்கிறேன், வீடியோவில் இல்லாத கேள்விகள் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சின்ன சின்ன சில்லி கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக நான் எதுவுமே சொல்ல, நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குரூப் எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறம் எனக்கு மூளைலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அன்றைக்கி ஹோல் டே. இப்போது நான் குரூப் பேட்ச் 1 பார்க்கணும், பேட்ச் 2 பார்க்கணும், பேட்ச் 3, பேட்ச் 4 ரெசிபிஸ் வீடியோ கேட்டிருக்கீங்க, நான் அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷன், இன்ஸ்டாகிராம் வீடியோ எடிட்டிங், கமெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் 40,000 டிஎம் ஹவு டு ஜாயின். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இனிமேல் நான் குரூப்பே எடுக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ கமெண்ட் செக்ஷனில் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைங்க என்ன சொல்லிச்சுங்க, அக்கா நீங்கள் சேர்க்க இதே தான் நடக்கும், நீங்கள் என்னதான் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு இந்த மாதிரி தெரியாதுமா, இப்படி வீடியோ பார்க்காம வந்து சேருவாங்கன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது, சரிங்களா? எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என் போஸ்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நீ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணிடுறேன், உங்களுக்கு என்ன கிளியரன்ஸு, கொஷின்ஸு, டவுட்டு எல்லாமே வந்து டெய்லி நான் வீடியோவாக போடுறேன்னு சொல்லிட்டேன். நான் போட்டுட்டு தான் இருக்கேன், நீங்களே பார்க்குறீங்க. நேற்று வந்து ஓவர் ப்ரெஷர்டு. அப்போ என்ன பண்ணிச்சிங்க பசங்க, அக்கா குரூப்லாம் வேணாம் மேம், நான் குரூப்லாம் வேணாக்கா, நீங்கள் சூப்பராக வந்துட்டு யூடியூப்லேயே சொல்கிறீங்க அப்படின்னு. அதான் உண்மை. நீங்கள் யார் என்ன நினச்சாலும் என்னால் குரூப்லேயோ இங்கேயோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 1000 பேர் சேர்ந்தீங்க அப்படின்னா என்ன தான் பண்ணுறது? குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், யூடியூப்ல இல்லாதது எதுவுமே கிடையாது. நான் எல்லாமே சொல்லிட்டேன். நான் என்ன கிளியரா பண்றாங்கங்க, பார்த்தவங்க கிளியரா பண்றாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க, அக்கா குரூப் வேணாக்கா, நான் எக்ஸிட் ஆகுறேன், என்னால் முடியல, இவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க போல இருக்கு, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது. அப்படி ஸ்டோரேஜ் மெயின் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். 1000 பேர் இருந்தால் என்ன ஸ்டோரேஜ், ஃபோட்டோஸு ரேண்டமாக பண்ணிகிட்டே இருந்தால் டொயின் அடிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும்? செம்மையாக காண்டாயிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் நான் எல்லாரையும் எதுவுமே சொல்லவும் முடியாது. அப்புறம் நான் சொன்னேன், ப்ளீஸ் அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸை தவிருங்க, சின்ன சில்லி கொஸ்டின்ஸ்லாம் கேட்காதீங்க. யூடியூபர் அகைன் அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி 10 டேஸ்லேயே முடிஞ்சிச்சு. நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நான் சொல்லாததே கிடையாது. இனிமே அப்கமிங்கில் நான் ஒர்க் அவுட்டும் உங்களை பூஸ்டப் பண்ணுற விதமாகவும் அண்ட் உங்கள் கேள்விகளான கொஸ்டின்ஸ், ரெசிபிஸ், ஓகேவா? நிறைய பேர் ரெசிபிஸ் தான் இன்னைக்கெல்லாம் சோயா சங்க்ஸ் கேட்டிங்க, நீங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்புறம் ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் சில பேருக்கு தெரியாது, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும், நீங்கள் கேட்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நான் எப்படி சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணுறேன், இன்னும் வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு நான் 65 இருக்கேன், 81 65. இந்த 16 கிலோவும் குறைக்கிறதுக்கு எனக்கு 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களை எனர்ஜி பண்ணுற பூஸ்டப் ஆத விதத்தில், அக்கா எங்களை குரூப்பில் சேருங்கன்னு சொன்னீங்க, நான் எடுக்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து கேட்டனால நான் ஒரு எஃபர்ட் போட்டு நான் யோசிச்சு சரி என்ன பண்ணலான்னு பண்ணால் நீங்கள் வீடியோவே பார்க்கல. ஸோ ப்ளீஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் பக்கம் வந்தால் வெயிட்டிங்னு நான் சேர்க்கலை, எடுத்தாச்சு நம்மளோட இதை அப்படியே தூக்கியாச்சு. ஏன்னா பசங்களாம் சொல்லிட்டாங்க, அக்கா நீங்கள் எவ்வளோ தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, ஃபோன் அதிருதுன்னா 1000 பீப்புள் இருந்தால் என்ன ஆகுறது ஒரு வாட்ஸ்அப்பில். ஸோ என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. நிறைய பேர் சொல்லிட்டீங்க, அக்கா குரூப்லேயே வேணாக்கா யூடியூப்ல வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுவே கிளியராக இருக்கு, நான் அதை பார்த்தே பண்ணிக்கிறேன்னு போயிட்டாங்கங்க. அதை பார்த்தே பண்ணிக்கிறேன், இந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு நான் இதை பார்த்துட்டே பண்ணிக்கிறேன் போகிறாங்க.
ஸோ 4 குரூப் போயிட்டுருக்கு. August 1 இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுவேன். என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்ல இருந்தே வீடியோ பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இருந்தாலும் நான் மட்டும் வீட்லேயே உட்காந்து இதை தான் யோசிச்சுட்ருக்கேன், இதை தான் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். ஏன்னா இப்போ ஜாயின் ஆகிற நிறைய பேர் இருப்பீங்க. ஹவு டு ஜாயின் மட்டும் இன்னைக்கு நான் கமெண்ட் செக்ஷனை எடுத்து பார்க்குறேன். லிங்க் எடுத்துட்டீங்க, லிங்கை நேற்றே எடுக்க சொல்லிட்டாங்க. நேற்று இல்லை, அன்னைக்கு போட்ட 1 மணி நேரத்துல 1000 பேர் க்ளோஸ்டு. அதுவும் இப்போது என் வீடியோ 10 நாளாக பார்த்து ஒரு தெரிஞ்சு வந்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். நான் அதை தான் சொன்னேன், எனக்கு வேலை கஷ்டமாக இருக்கும். வந்துட்டு நான் இனிமேல் உங்களை கைட் பண்ணி முடியாது. நான் 10 நாளில் கிளியர் வீடியோ போட்டேன். உட்காந்து சிங்கிள் இது இல்லாமல் புஷ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுக்கான ஆன்சரும் இருக்குது. அதே குரூப்பில் கிளியர் பண்ணுறவங்கலாம் இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சிருப்பாங்க. சின்ன கொஷின்ஸ் கேட்குங்க, அது வீடியோவில் இருக்க கொஷின்ஸ். அந்த கொஷினை குரூப்பில் இருக்கவங்க கிளியர் பண்ணுறாங்கன்னா அப்போ அதே கொஷினுக்கு அவங்களுக்கு எப்படி பதில் தெரிஞ்சிருக்கும்? என் வீடியோ ஃபுல்லாக 10 நாள் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இப்போதைக்கு குரூப் எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 4000 பேர் இருக்காங்க. அந்த 4000 பேரும் சொல்கிறது நீங்கள் யூடியூப்லேயே சூப்பராக வந்து சொல்கிறீங்க, இவ கிளியராக சொல்கிறீங்க. ஏன்னா இது லாங் வீடியோவாக போடலாம். அதில் நான் என்ன இவ்வளோ நேரம் உட்காந்து 14 நிமிஷம் பேசியிருக்கேன். இது இல்லாமல் நான் சமைச்சிருக்கேன், அந்த வீடியோ எடுத்திருக்கேன், இன்னும் நான் வந்துட்டு இன்னொரு ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நான் இதெல்லாம் எங்கே கிளாரிஃபை பண்ணுறது? நான் 3 குரூப் எடுத்திருக்கேன், 3 பேட்ச் 1 பேட்ச் 2 பேட்ச். இப்படி பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரீங்களோ, நான் உங்கள் ஃபுட்டு கரெக்ஷனை மட்டும் பார்க்கலாம். அதுவுமே தேவைப்படாது. வீடியோ பார்த்துட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபுட் கரெக்ஷன் கூட தேவைப்படாது, சூப்பராக எடுப்பீங்க. இந்த 3 பேட்சுமே அப்படிதான். 1 வாரம் கூட நான் சொல்லி கூட கொடுக்கல. வீடியோ பார்த்துருக்காங்க, நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சூப்பராக புரிஞ்சுக்கிட்டாங்க. பேட்ச் 3 கூட, பேட்ச் 3 ஆரம்பித்து 1 வாரம் தான் இருக்கும். இப்போ இந்த பேட்ச் 4 சுத்தமாக ஒன்றுமே தெரிலங்க. கேட்டால் நான் ஃபஸ்ட் டைம் பேசிக் என் வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் பேசிக் தான் ஒன்றுமே தெரியாமல் தரவா 0ல் வந்திருந்தா கூட நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க்லேருந்து நீங்கள் இந்த 10 வீடியோ பார்த்துருந்தாவே உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். எவ்ரிடே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உட்காந்து Q&A செக்ஷன் கூட வச்சுருக்கேன். இன்னும் தூங்கலாமா, டீ குடிக்கலாமா, இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோவில் திருப்பி சொல்கிற விஷயங்கள் தான் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் வந்துட்டு வீடியோவை பாருங்கள். நான் யூடியூப்பில் தான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ரிசல்ட் கொடுக்குறீங்க. யூடியூப்பில் தான் பார்த்து நான் குறைச்சேன், யூடியூப்பில் தான் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் தான் வீடியோ வரும். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அங்கே தான் வரும். அதில் தான் எனக்கு கம்ஃபர்ட். நான் திருப்பி நான் ப்ரெஷர் ஏற்றிக்கிறது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாங்க 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதை ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்க, அதை ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கேட்ட கொஷின் இருக்கும். ஏன்னா எல்லாமே அப்படிப்பட்ட கொஷின் தான். ஏன்னா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே பேசலை, நான் அப்படியே தான் அமைதியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு கட்டத்தில் மூளை உள்ள வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்லிட்டேன், எனக்கு மூளை உள்ளலாம் வலிக்குது, ப்ளீஸ் வீடியோ பாருங்கள். அப்பயும் உட்காந்து நான் பதில் சொன்னேங்க. அப்பயும் குரூப்பில் இருக்க பிள்ளைங்க, அம்மா ப்ளீஸ், அவங்க எவ்வளோ தான் வந்து இது பண்ணுவாங்க, நீங்கள் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். மறுபடியும் கொஷின் தான், சின்ன கொஷின்ஸ், டே 1லேருந்து சொன்ன கொஷின்ஸ். ஸோ ப்ளீஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு குரூப்லேயும் சரி, கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, நான் உங்களை பார்த்து இவ்வளோ குறைச்சிருக்கேன்னு சொல்லி, அதுவும் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி எனக்கு இன்னும் வரைக்கும் வந்துட்டு குரூப் எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் வந்து நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக குரூப்புக்குள்ளே வந்தாலும் எக்ஸிட் ஆகிட்டு, அக்கா நான் உங்களை வீடியோ பார்த்து நான் குரூப்புக்குள்ளேயே நான் பண்ணுறத நான் யூடியூப்லேயே பார்த்து வீட்டிலே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஒர்க் அவுட் வீடியோ கேட்டிங்க. இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணிவிட்டு நாளைக்கு நான் வந்து அதை போஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒயிட் பம்ப்கின் ஜூஸ் எப்படி பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப 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 நிறைய பேர் பீரியட்ஸில் இன்னும் எடுக்கலாமான்னு இந்த ட்ரிங்க்கு இன்னும். அப்புறம் வந்துட்டு இன்னொரு கொஷின், பீரியட்ஸ் டைமில் வேறு என்ன ட்ரிங்க் எடுக்கலாம்? எம்மா, கருப்பு துணியில் போட்டு ஒரு பேப்பரை உட்கார வச்சு இதெல்லாம் குடிங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, 6 மணிக்கு எழுந்திரிங்க சொல்கிறாங்க. அக்கா குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்கிறீங்களே, கைட் பண்ணுறீங்களே. ஸோ ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். எவ்ரிடே சொல்கிறேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, இந்த 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து வீட்டில் பொறுமையாக உட்காந்து எழுதுங்க. என்னென்ன நான் சாப்பிட்லான்னு சொன்னேன், எழுதி வச்சுருக்கீங்க நிறைய பேர். நான் அதையும் முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணமா, சூப்பர்மா, உண்மையாகவே சொல்கிறேன். பார்த்தவங்க அப்படியே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க சொல்கிறாங்க.
ஐயோ அவங்க யூடியூப் வீடியோ பாருங்க, அது பார்த்தாலே புரிஞ்சிருமேக்கா, ஏங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்குறாங்க எல்லாரும். நான் எதுவுமே பேசலை, நான் எதுவுமே பேசவும் போகிறதில்ல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பேட்ச் 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ரன் பண்ண முடியும். என்னால் முடியல, சத்தியமாக முடியலை. ஏன்னா நான் எல்லாமே இதிலே சொல்லிடுறேன், இதையும் பார்க்காம குரூப்புன்னு வந்துட்டு. ஸோ ப்ளீஸ் Day 1லேருந்து வீடியோ பாருங்கள், ஓகே? டெய்லி வீடியோ வரும். நான் டெய்லி தான் வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் நேற்று வீடியோவே வரல, என்னால் முடியல சுத்தமாக. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்துட்டு ஹாப்பிலி வந்துட்டு 16 கிலோ குறைஞ்சதுக்கான ஒரு ரீசன் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியாக நான் என்ஜாய் பண்ணுறேன். என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டில் நான் வந்து ஜாலியாகவே என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியல. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில. அதனால குரூப் கிடையாது, குரூப்பும் எடுக்க முடியாது இப்போ நிலைமைக்கு வந்துட்டு சுத்தமாக. நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், ஹவு டு ஜாயின்னு லிங்க் எடுத்துட்டீங்களான்னு கேட்டிங்க. ஆமாம், லிங்க் எல்லாம் அப்பயே எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து அப்பயே ஒரு மணி நேரத்துலேயே சேர்த்தாச்சு. நான் சொல்கிற பெட்டர் வே வந்துட்டு, எனக்கு இனிமேல் யூடியூப்பில் தான் நான் வீடியோ போடுவேன். இந்த குரூப்புன்ற பேஜ்க்கே இடம் இல்லைன்ற மாதிரி, குரூப்புன்ற பேஜுக்கு யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு இடமே கிடையாது. எல்லாம் நீங்கள் வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் பண்ணுற தப்பே இதுதான். நல்லா வீடியோ பார்க்குறீங்க, நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதிலே பண்ணுங்கள், பண்ணுறவங்க இதிலே பண்ணுங்கள். நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். மைண்டில் எதையுமே ஏற்றாதீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் முதல்ல நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்தாவே தெரியும். ஸோ அதுவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா எங்கே இருந்தாலும் அது மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் தான். உங்கள் கேள்விக்கான டவுட்டை நான் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், Q&Aல சொல்கிறேன். உட்காந்து எல்லாத்தையும் அந்த வீடியோலாம் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு Q&A ஆஷ் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு Q&Aலாம் வச்சேன், அதில் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து குரூப்புன்னு ப்ளீஸ் வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் இருக்கேன். 10 பேர் குறைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்னு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், என்ன கொஸ்டின் இருக்குது, உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸும் அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெசிபீஸ், டிப்ஸு, ஹேருக்கு இருக்கட்டும், ஃபேஸ்க்கு இருக்க எல்லாமே கேட்குறீங்க. நான் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தானே போடுறேன். நான் அன்வான்டாக ஏதாவது போடுறேன்னா வீடியோ ப்ளீஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லாங் வீடியோவாக கண்டிப்பாக லாங் வீடியோவாக தான் வரும். நீங்கள் சொல்கிறீங்க லாங் வீடியோவே போடுங்கக்கா, லாங் வீடியோவே போடுங்க நீங்கன்றீங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ வரும். இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவில் வரேன். அண்ட் வந்துட்டு ஹவு டு ஜாயின் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அந்த கமெண்ட்ஸை முதல்ல தவிருங்க. ஏன்னா அது உங்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குரூப்பில் இருந்தவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வரேன். என்னோடய வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் எப்போவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னால் முடியும் அப்படின்னா உங்கள் எல்லாராலையுமே முடியும். ஏன் முடியாது? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சவங்க எல்லாருக்குமே என்னோட அப்ரிஷியேஷன். இனிமேல் ஸ்டெப் எடுத்து வைக்காதவங்களுக்கு எடுத்து வைங்க. Day 1லேருந்து உட்காந்து பொறுமையாக வீடியோ பாருங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். ஐயோ கொஷின்ஸ் கேட்கலாமான்னு மட்டும் தயங்காதீங்க, கண்டிப்பாக கேளுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் August 1. ஸோ என்னோட விஷ் எல்லாருமே ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து 5 கிலோ குறைச்சிருக்கேன் அப்படின்னு நீங்களாம் வந்து சொல்லணும். ப்ளீஸ். அவங்களுக்கான சர்ப்ரைஸும் கண்டிப்பாக வந்து இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் குரூப்லேயும் சரி, நான் அங்கே வீடியோஸ்லேயும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் என்னையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.